சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மழையினுடைய தாக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? சென்னையில் திடீரென்று பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சாலை வியாபாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பரபரப்பாகினர். குறிப்பாக திருவொற்றியூர், மணலி, எண்ணூர், வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. நாளடைவில் அதிக மழையாக பலத்த மழையாக பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பொதுவாக கடந்த வாரங்களில் இரவு நேரங்களில் மட்டுமே மழை பெய்து காலையில் ஓய்ந்திருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை அதிக அளவில் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் முழுவதுமே பலத்த மாலை வேளையில் திடீரென்று பலத்த காற்று வீச தொடங்கியது. குறிப்பாக 20 நிமிடங்களாக வெளுத்து வாங்கிய கனமழையானது தற்பொழுது குறைந்து சாரல் மழையாக பெய்ய தொடங்கியுள்ளது. எதிர்பார்க்காத வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மழையில் நனைந்தபடியே தங்கள் வாகனத்தை இயங்கி வருகின்றனர். குறிப்பாக திருவொற்றியூர் பகுதியில், மார்க்கெட் பகுதியில் சாலை வியாபாரிகள் கடைகளில் வைத்திருந்த நிலையில் மழை பெய்து பலத்த காற்று வீசி தொடங்கியதால் கொடைகள் மற்றும் காய்கறி பாதுகாப்பு போடப்பட்டிருந்த பலகைகள் எல்லாம் காற்றில் வீச தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தற்பொழுது மழை பெய்து வந்த நிலையில் வண்ணாரப்பேட்டை மற்றும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதிகளில் அதிக அளவு மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த வாரங்களாகவே மழை இரவு நேரங்களில் பெய்த மழை இன்று காலையில் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் தற்பொழுது பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர் தேசமாக காணப்படுகின்றன. சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.